இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு தகவல் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுலயும் முக்கியமா வந்து சம்மர் வந்துருச்சு. சம்மர் வந்துட்டாலே போதும் நம்ம வந்து ஏசி இல்லாம இருக்க முடியாது. இன்னும் வந்து சில பேர் வந்து ஏசி ரூம்லயே தான் ரொம்ப லாங் டைமா இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி ரூம்ல வந்து லாங் டைம் வந்து ஒரு 4 மணி நேரமோ, 5 மணி நேரமோ இல்ல வந்து நைட் ஃபுல்லா போட்டு தூங்குறனால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு வந்து பாதிப்பு வராட்டியும், ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைனஸ் இருக்கட்டும், இல்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்லாம் வந்து போகும். இல்ல வந்து நமக்கு வந்து அந்த கண்ணுல வந்து எரிச்சல் ஏற்படும். இல்ல நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து தொண்டையில வந்து எரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூக்கு வந்து நம்ம வந்து ஏசி வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த சம்மர்ல வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல முதல்ல சொல்லக்கூடிய விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி ரூம்ல ஒரு க்ளோஸ்டு ரூம்ல வந்து ரொம்ப நேரம் இருக்காதீங்க. தவிர்த்துக்கிறது தான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏசில வந்து லாங் டைம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரைனஸ் இந்த கண்ல ஏற்படுற எரிச்சல் இதுக்கெல்லாம் வந்து காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரூம்ல இருக்க அந்த மாய்ஸ்சர் அந்த ஈரப்பதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி வந்து மொத்தமா வந்து எடுத்துரும். ஸோ மொத்தமா வந்து ட்ரையா வந்து அந்த ரூம் வந்து வச்சிருக்கும். அது மூலமா நமக்கு குளுமையா இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து இருக்கும். இது வந்து சில பேத்துக்கு வந்து பாதிக்கும். இத சரி பண்றதுக்கு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு வழி பார்த்தோம்னா ஹியூமிடிஃபையர் வந்து வைக்கலாம். ஸோ ஹியூமிடிஃபையர் வந்து வாங்க முடியல, ரொம்பவே வந்து காஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பட்ஜெட்டா நம்ம வந்து ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வந்து நம்ம வந்து ஏசி கீழ வந்து வைக்கலாம் க்ளோஸ்டு ரூம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்கும். நமக்கு வந்து இந்த ட்ரைனஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இருக்காது. ஆனா என்னப்பா இது நம்ம வந்து பக்கெட்ல தண்ணி எல்லாம் புடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ரூம்ல வச்சு இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். நீங்க வந்து க்ளோஸ்டு ரூம்ல இருக்கும்போது லைட்டா ஜன்னல விண்டோ வந்து லைட்டா தொறந்து வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ரூம் டோர வந்து லைட்டா தொறந்து வச்சுக்கலாம். இப்படி பண்றனால ஏசி வந்து அது தன்மை இழந்துரும். கம்ப்ரசர் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஒரு 40, 50,000 ஏசி வந்து நமக்கு வந்து போறது நம்ம வந்து பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்ம வந்து க்ளோஸ்டு ரூம்ல ஏசில லாங் டைமா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது நம்ம வந்து உடம்புல. ஸோ நம்ம உடம்பு கெட்டு போகுது. நம்ம வந்து லங்ஸ் கெட்டு போகுது. இதுக்கு வந்து நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஏசி ரூம்ல வந்து லாங் டைம் இருக்க மாட்டீங்க. சப்போஸ் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மெத்தட்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏசி ரூம்ல ஏசில வந்து லாங் டைம் இருக்கிறத வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ உங்களால முடியாத பட்சத்தில நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து இருந்துக்கலாம். அந்த கேப்ல வந்து நீங்க வந்து ரூம்ல வந்து வெளிய வந்துட்டு நீங்க வந்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஓரளவு வந்து உங்க பாடி வந்து அத மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். மாய்ஸ்சர் மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். ஏசிய தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம வீட்ட சுத்தி நெறைய மரக்கன்றுகள் நட்டு வைங்க. அதுவே வந்து ஒரு குளுமையான சூழல வந்து உங்க வீட்ட சுத்தி வந்து ஏற்படுத்தும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் வந்து இருந்தா ஏசில தான் இருப்பேன். லாங் டைம் வந்து ஏசிலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.